இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. உனக்கு நல்லா இருக்கணும். ஐயோ நீங்க பெரியவங்க, என் கால்ல எல்லாம் விழக்கூடாது. எத்தனை தடவை சொல்றது, நாங்க எதுவுமே செய்யல. நீங்க கும்பிடுற கடவுள் என் மூலமா செய்ய வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அதனால நன்றிய அந்த கடவுளுக்கு சொல்லுங்க, சரியா? மனிஷ் சார், இவங்க எல்லாருக்கும் சீக்கிரமா வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார். எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டு போங்க. ஓகே, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஓகே சார், வரேன் ஐயா. அட நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கம்மா. நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவி ரொம்ப பெருசு. அந்த இடம் வெறும் இடம் மட்டும் இல்ல, என்னோட கனவு, எங்க வாழ்க்கையோட அடையாளம். அந்த இடம் மட்டும் என் கைவிட்டு போயிருந்தா நான் உசுரே போன மாதிரி துடிச்சிருப்பேன். சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். அன்னைக்கு நீங்க அஞ்சலிய பொண்ணு கேட்டு வந்தப்போ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க பொண்ணு அஞ்சலியோட பேச்சு, அவங்க ஸ்டேஜ்ல பாடினது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க கூட வரும்போது உங்க ஃபேமிலியை பத்தி சொன்னாங்க. அப்படி அதை கேட்கும் போது இப்படி ஒரு ஃபேமிலி எனக்கு இல்லைன்னு ரொம்ப ஏங்கினேன். உங்க எல்லாரையும் நேர்ல பார்க்கும்போது அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு எல்லா உறவும் மொத்தமா ஒரே இடத்துல கிடைச்ச மாதிரி தோணுச்சு. எனக்கு நீங்க யாருமே இல்லைங்கிற வருத்தம் எப்பவுமே என் மனசுல இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வருத்தம் அஞ்சலி மூலமா தீரும்னு நான் நம்புறேன். அதனாலதான் 1 மணி நேரம் கூட வெயிட் பண்ணாம உடனே உங்ககிட்ட பேசிட்டேன். ஆமா, பட் என்ன பத்தி எதுவும் தெரியாம ஒரு முடிவுக்கு வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்காக இதுவரைக்கும் நடந்ததை வச்சு நீங்க உங்க பொண்ணை தரணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் அஞ்சலி எனக்கு கட்டி கொடுங்க. மத்தபடி அஞ்சலியை நான் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நீங்க எனக்கு உறவுதான். நீங்க எப்ப வேணாலும் என் ஆபீஸ்க்கு வரலாம், என்ன உதவி வேணாலும் கேட்கலாம், ஒரு கால் பண்ணா கூட போதும். நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதே மாதிரி அஞ்சலியுடைய கல்யாணத்தை பத்தி என்னால உடனே எதுவும் சொல்ல முடியாது. நான் வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசிட்டு அஞ்சலிட்டையும் பேசிட்டு நாங்க எங்க முடிவை சொல்றோம். எல்லாருக்கும் நிறைய நல்லது செய்யற சக்தியை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும். நாங்க வர்றோம்.